வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக விஜய் 2.0 என்ற ஒரு டாபிக், புது நியூ வெர்ஷன். எஸ், அதாவது புது வருஷனாக திரு விஜய் அவர்கள் வந்து உருவெடுத்திருக்காரு நம்ம மக்கள் மத்தியில். கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஒரு லாங் பிரேக், இந்த லாங் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம மக்கள் மத்தியில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததுக்கு அப்புறமா ஒரு டிசிஷன் மீட்டிங் போட்டு எடுத்திருக்காங்க. அது என்ன டிசிஷன்னா, கூட்டணி கிடையாது. அதாவது எடுக்கப்பட்ட டிசிஷன் இதுதான் மேஜரானது. அதாவது என்னன்னா, கூட்டணி கிடையாது, எந்த கட்சிகள் கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் சொந்தமாக முடிவெடுத்து சொந்த காலில் நிற்க போகிறோம். அதுவும் அது தனித்துவமானது. அவர் சொன்னது என்னன்னா, சொந்த முடிவு எடுக்க போறேன். ஆக்சுவலாக என்னன்னா, இவ்வளவு நாள் திரு விஜய் அவர்கள்கிட்ட லேகான ஒரே விஷயம் என்னன்னா, அந்த சுய முடிவு. லைக் நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா, இங்கே தப்பு நடந்தாலும் சரி, அங்கே தப்பு நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டி தான் பேசிட்டு இருக்கோம். டிவிக்கில் நடந்த தப்பையும் தவறுகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ நாள் இருந்த தவறுகளில் ஒரு விஷயம் நான் லேகாக பார்த்தது வந்து சுய முடிவு எடுக்காத ஒரு விஷயம். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து சுய முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. விஜய் 2.0 என்ற ஒரு இதில் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சிகள் கூட கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே கூடயும் கிடையாது. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏடிஎம்கே கூட கூட்டணி வரணுங்கிறது. ஆனா ஏடிஎம்கே கூடயும் கிடையாது, பிஜேபி கூடயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது, என் குடும்பம் யாருக்கிட்டையும் கிடையாது, நான் தனிச்சு நிக்க போறேங்கிறத ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவான்னு கேட்டா, அந்த டிசிஷன் வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த செல்ஃப் டிசிஷன் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் புசி ஆனந்த் அவர்கள் சொல்ற மாதிரியே நடைபெற்று கரெக்ட். ஏன்னா மிஸ்டர் எய்தர் ஜான் ஆர் புசி ஆனந்த் யாரா இருந்தாலும் சரி, அரசியலுக்கு ஒரு அன்குவாலிஃபைடான பர்சன், குவாலிஃபைட் பர்சன் கிடையாது. நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா புசி ஆனந்துக்காகவோ ஜான் ஆரோக்கியசாமிக்காகவோ இன்னைக்கு யாருமே அந்த கட்சிக்கு வரல. திரு விஜய் அவர்கள் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக, அந்த பிராண்டுக்காக தான், அந்த ஃபேஸ் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த பிராண்டை நான் உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்டுக்காக தான் அவர் வராரே தவிர புசியானதுக்காக யாரும் அந்த கட்சியில வரல. ஸோ புசியை கொஞ்சம் ஒதுக்கி இவர் அந்த இடத்த டாமினேட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவா நாங்க பாக்குறோம். அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு முடிவு என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களுடைய பிரஸ் மீட் நீங்க பாத்துருக்கீங்க. அதாவது என்னன்னா, நாங்க விஜய் தரப்புகிட்டயும் பேசல, விஜய் தரப்பு டிவிக்கு கிட்ட இருந்து எங்க கிட்ட அணுகல, பேசல, எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கல. அபிஷியலான பேச்சுவார்த்தை தான் கட்சியோட தலைவர் பேசுவாங்க. சோ எதுவுமே நாங்க பேசல. சோ அதனால வந்து கூட்டணிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்ல. அதாவது இடம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற தரப்புல இடம் இல்ல. உங்களுக்கே தெரியும், அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இன்னைக்கு சண்டை போடுறவன் நாளைக்கு சேர்ந்திருப்பான், நாளைக்கு சேர்ந்திருக்கவன் நான் அடுத்த நாள் நாளைக்கு சண்டை போடுவோம். அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல். இருந்தாலும் நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம வந்து இந்த ஆளுங்கட்சியை எதிர்க்கணும். இல்ல நோக்கம், எல்லாரோட நோக்கம் அதுதான். நாங்க வந்து ஒரு 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 வருத்தத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜயா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் என்னன்னா, டிஎம்கேவை ஆட்சிகளிலிருந்து அகற்றணும். காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்தம் இப்போ வந்து ஒரு ஊழல் நீங்க பாத்துப்பீங்க, கிட்டத்தட்ட 888 கோடி அந்த குரூப் ஊழல். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு கீழே குரூப் 1, 2, 3, 4 சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா துறைகளுக்கும், அதாவது என்னன்னா முனிசிபல் துறைகளுக்கு வந்து கீழே இருக்க நகராட்சி துறைகள்ல கிட்டத்தட்ட மோர் தென் ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 35 lakhs to 85 lakhs, ஏதோ 35 to 50 lakhs அந்த ரேஞ்ச்ல வேலைக்கு தகுந்தவாறு மோர் தென் நல்ல ஒரு வால்யூம்ல வாங்கியிருக்காங்க. அந்த வால்யூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 88 crores, அதாவது 888 கோடி ரூபாய் ப்ரூஃபா இடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த அமைச்சர் கே நேரு அவர்கள் திமுக சார்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து பழைய ஃபைல வந்து இடி தட்டி மறுக்கல, பழைய ஃபைல தட்டி துடைக்கிறாங்கன்னா நான் பண்ண பழைய குற்றத்தை தட்டி இது பண்றாங்கன்னு சொல்றாரா? இல்ல என்னதான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவரோட குற்றம் உங்களுக்கு தெரியும். 2014 காலகட்டத்துல அவர் பண்ண டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நடந்த குற்றத்துக்காக தான், முறைகேடுக்காக தான் இன்னைக்கு வந்து அவரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க, 2 வருஷம் வனவாசத்துக்கு போயிருந்தாரு. ஸோ ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, அதான் நான் இந்த கட்சியில தான், திமுக என்கிற ஒரு கட்சியில தான் ஆணவத்துடன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்ட நபர்களா நாங்க இப்படிதானப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நாங்க வந்து ஓட்டு காசு கொடுத்துதான் இருக்கோம், அதனாலதானே நீங்க ஓட்டு போட்டீங்க, சும்மாவா ஓட்டு போட்டீங்க அந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல ஆக்சுவலா அது வந்து மக்கள் கிட்ட ஒரு மக்கள் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் ஆசைப்படுற ஒரு காரணத்தினால அவங்க மெத்தனத்துல இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் இருக்கிற ஒரே எதிரி திமுக என்கிற ஒரு பட்சத்துல எல்லாரும் ஒன்று சேரணும்ங்கிற ஒரு விருப்பத்தை நாங்க வச்சிருந்தோம். காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் மட்டும் இன்னைக்கு தனிச்சு நிக்கிறாங்கன்னா,
காமன் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவான்ங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா ஆமா இருக்கு. ஆமா கண்டிப்பா. விஜய் தரப்புல இருக்க ரசிகர்களும் கட்சிக்காரங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஆனா வந்து நம்மள மாதிரிப்பட்ட காமன் ஆடியன்ஸ் எண்ட் ஆஃப் தி டே சரி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நியூட்ரலா இருக்கும்போது இருந்து எல்லாரையும் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எல்லாரும் விருப்பப்பட்ட ஒரு கூட்டணி என்னன்னா ஏடிஎம்கே மட்டும், நான் வந்து பிஜேபி சொல்லல, ஏடிஎம்கே மட்டும் பிளஸ் வந்து டிவிகே ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து கூடி போனா என்டிகே. ஆமா என்டிகே வந்து கூட்டணிக்கே வரமாட்டேங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே. ஸோ என்டிகே வந்தா நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு கூட்டணியும் வந்துச்சுன்னா என்டிஏ பிஜேபியும் இவங்க உள்ள இவங்களோட குடிமையை விட மாட்டாங்க, யார் ஏடிஎம்கேயோட குடிமையை விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரோட நோக்கம் என்ன, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது. ஸோ அதுக்கு அடுத்தது நான் ஏன் இந்த கூட்டணின்னு திருப்பி சொல்றேன்னா, இது வந்து லைக் ஸ்டாலின் என்கிற ஒரு அரசாங்கம் வந்து ஒன்மேனா மோனோபோலியா மெஜாரிட்டியா இருக்காங்க. அதாவது என்னன்னா அது வந்து இன்னொரு கட்சி நினைச்சா நம்மளுடைய வாக்குகளை வந்து வாபஸ் வாங்கிட்டோம்னா சட்டசபையில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க முடியாமல் அவங்க வந்து ஆட்சி கலைஞ்சிரோன்னுங்கிற ஒரு இடத்துல இல்லை. பெரும்பான்மையாக சீட்டுகளை ஜெயித்து ஆட்சி கட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே டிவிகே ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா டெபுட்டி சிஎம் சீஃப் மினிஸ்டர்ங்கிற ரெண்டு போஸ்டிங் இருக்கு. இந்த போஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க எடுக்கிற முடிவு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க எடுக்கிற முடிவு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஏன் தொண்டர்கள் என்ன நம்பி போட்டாங்க, நீ எனக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரோம்னா நாளைக்கு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அப்படி ரெண்டு இடத்துலையும் மாற்று கருத்துக்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அமைஞ்சா கரெக்டா. ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா மக்களோட ஆட்சியா இருக்கும், அதிகாரத்துல பங்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நாங்க அதை எதிர்பார்த்தோம். ஆனா டிவிக்கே மட்டும் தனிச்சு நிக்கிற பட்சத்துல இதே மாதிரி சுயமான ஒரு முடிவுகளை சுயமான டிசிஷனை எடுத்து இதே மாதிரி எந்தெந்த குறைகள் வந்தாலும் சரி நிறைகள் வந்தாலும் சரி திரு விஜய் அவர்கள் கண்டினியூஸா ஒரு நல்ல ஒரு பார்ட்டை பிளே பண்றாருங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா நல்ல ஒரு தலைவரா உருவெடுத்து வருவாரு. ஸோ அதை தாண்டி சில இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கரூர் துயரத்துல எல்லாம் நாங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, குற்றச்சாட்டு முக்கியமா யார் மேல இருக்குன்னா திமுக மேல. ஆனால் இவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு, இவங்க கொடுத்த குற்றச்சாட்டு லட்டு மாதிரி கொடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா லேட்டாக வந்து அதை தாண்டி வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் அதை தாண்டி வந்து இவ்வளோ நாள் லாங் கேப், கிட்டத்தட்ட 30 நாள் கேப்புக்கு அடுத்தது மக்களை சந்திக்க வந்ததுங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஒரு டிராபேக்கு. ஆனால் நல்லதும் பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாய் மாதம் கொடுக்குற மாதிரி, அவங்களுடைய குடும்பத்தை தத்தெடுக்கிற மாதிரி, மருத்துவ செலவுகள் படிப்பு செலவு எல்லாமே தத்தெடுக்கிற மாதிரி ஆதோர்ச்சனா அதெல்லாம் முடிவு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சா சிறப்பாக இருக்கும், செய்ய தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதை தாண்டி இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 20 lakhs அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இனிமே அந்த குறைகள் இருந்துச்சு. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, இப்போ தான் ஒவ்வொரு குறை நிறைகளே பார்க்குறீங்க. ஸோ அந்த குறைகள் இருந்துச்சு, இனி அதை நிவர்த்தி செஞ்சு வருவீங்கன்னு நம்புகிறோம். ஆனால் ஏடிஎம்கே தனியாக டிவிக்கே தனியாக எல்லாரும் தனித்தனியாக நிற்கும்போது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நானும் சொல்ல முடியாது ஏடிஎம்கே ஜெயித்துறோம் டிவிக்கே ஜெயித்துறோம்ங்கிறத நம்மளால சொல்ல. ஆனா வந்து ஃபேன்ஸ் சொல்லலாம், ஏடிஎம்கே ஃபேன்ஸ் சொல்லலாம், டிவிகே ரசிகர்கள் சொல்லுவாங்க. ரசிகர்கள் இப்போ டிவிகே கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஏன்னா அவங்க உணர்வே முழுமையா அப்படிதான். ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம், பிஜேபி காரங்களும் நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லுவாங்க, திமுக அப்படிதான் சொல்லுவாங்க, நாம் தமிழர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பொதுமக்கள் அனலைஸ் பண்றவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இங்க டிவிக்கு தனிச்சு நிக்குது, அங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழருக்கு போட்டாங்க, அது வரல. ஸோ இங்கே பக்கம் ஏடிஎம்கே தனிச்சு நிற்கிறாங்க, அவங்களும் மிகப்பெரிய எல்லாம் பிரேக் ஆகி நிற்கிறாங்க. இந்த பக்கம் திமுக அதே அலைன்ஸோட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும், யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற காரணம் என்னன்னா விஜயும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இன்னும் வளர்ந்து வரல. எடப்பாடி நிறைவா ஓட்டு வராது. ஆமா, லைக் எப்படி சொல்றதுன்னா பரவலா உங்களுக்கு வரும் தவிர பரவலா வரும். ஆனா வந்து இவர் வந்து நின்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஜெயித்து மெஜாரிட்டி இவங்க ஜெயித்து வருவாங்கிறது நம்ம போய் சொல்லி இப்போ வேற ஒன்றும் இல்லை. டிவிக்கு கட்சிக்காரங்களாம் நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணி நல்ல வியூஸ் போறதுக்காக விஜய் தான் அடுத்த சிஎம், விஜய் ஜெயிக்க போறாரு, எல்லா தொகுதியிலும் விஜய் ஸ்வீப் பண்ண போறாருங்கிறத நம்மள சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே தனிச்சு நின்று ஜெயிக்க போறாருங்கிறத நம்மள சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே ப்ராக்டிக்கலா சாத்தியமானு கேட்டா எனக்குன்னு கிடையாது, பாமர மக்கள் கிட்ட நீங்க மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சாத்தியங்கள் கம்மி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜயகாந்த் 2004, அதுக்கடுத்து 2016. ஸோ இந்த கூட்டணியில நீங்க பார்க்கும்போது 2016 கிடையாது, 2011
2004. இந்த 2 காலகட்டத்தை நீங்க பார்க்கும்போதும் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2011 விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. ஸோ 2016 விஜயகாந்த் இவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா சீமா இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நல்ல மாற்றம் வந்திருக்கும். அதை வந்து விஜய் தவற விட்டுறக்கூடாதுங்கிறதா இன்னைக்கு நாங்க வைக்கிற ஒரு கோரிக்கை. ஸோ அது வந்து நல்லா இருந்தாலும் சரி, முடிவுகள் இன்னைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, அது எப்படினாலும் எடுப்பாங்க. அதனால வந்து பார்க்கலாம், நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்றது உண்மைதான். மக்களோட நலனுக்காக திமுக அகற்றப்படணும். கண்டிப்பா திமுக அகற்றப்படணுன்றதுக்காக, மக்கள் நலனுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்றதுல தப்பே இல்லை. நான் வந்து ஒரு லீடர், நான் தான் வருவேன் அப்படிங்கிற தனிச்சு நிக்கிறேன், ரியாலிட்டி பார்க்கணுமே. என்ன சொல்றது, அதான் ரியாலிட்டி நிரூபிக்கிறதுக்காக திருப்பியும் திமுக வந்துடக்கூடாது இல்ல. ஆமா கண்டிப்பா. நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறேன்னு பேர்ல நான் தனிச்சு நிக்கிறேன், தாவேக்கா தனிச்சு நிக்கிறாங்க, எல்லாரும் தனிச்சு நிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த வாக்குகளும் இங்க செதறும். ஆமா, இந்த வாக்குகள் இங்க செதறும் போது திமுக விழ வேண்டிய வாக்கு அப்படியே விழும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே இந்த பக்கம் எல்லா 4 பேரும் அறுவடை பண்றாங்க, இங்க வந்து அப்படியே விழுந்துரும். 14 கட்சி இருக்குது, கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஆமா ஆமா, அங்க வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, முஸ்லீம் லீக், எல்லா கட்சிகளும் இருக்காங்க. எல்லா சைடுல உள்ள ஓட்ட வாங்குறதுக்கு அவன் பிரிச்சிருவான். ஆமா, சோ அதனால வந்து மக்களோட நலனுக்காக ஒன்று சேரணும்னு விரும்புகிறேன். அதை தாண்டி வந்து சீமான் அவர்களுடைய ஒரு மீட்டிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஒரு தொண்டர் ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, ஆனா நீங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்றீங்க, நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவீங்க, டிவிக்கு தான் ஓட்டு, உங்கள்ட்ட இருக்க ஒரே குறை இதுதான், இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு மத்தனா ஒண்ணு பேசுறீங்க. இல்ல அது ஆக்சுவலா வந்து சீமான் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் உருவெடுத்திருக்காரு. ஐ மீன் வந்து கொஞ்சம் புரட்சித்தனமா, ஆமா ரெஃப்ரெஷ் ஆகிருக்காரு, பழைய நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நம்ம வந்து ஏதோ இருந்தோம். சீமான் அவர்கள் கூட ஒரு இடப்பட்ட காலகட்டத்துல, லைக் வந்து இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, டிவிக்கேவே கம்ப்ளீட்டா கடிக்கிறது, டிஎம்கே அப்படியே ஓரம் தூக்கி வச்சுட்டு, செந்தில் பாலாஜி என் நண்பர், என் சித்தப்பா அண்ணன் தம்பி மாதிரி பழகும், எல்லாரும் என் நண்பர்கள், ஸ்டாலின் ஐயா என் நண்பர், அவரு வீடு, அது ஒரு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இடப்பட்ட காலகட்டத்துல. ஆனா இப்போ திருமாவளவன் அவர்களை பயங்கரமா சாடி இருந்தாரு. நாய் பிஸ்கெட் போட்டா கடிக்க தான் செய்யும், 2 பிஸ்கெட் கூட போட்டா இது பண்ணதான் செய்யும். அவர் அண்ணன் சொல்லி தம்பியை கூப்பிட்ட மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு வேல்யூ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவரு அதை பத்தி பேச வேண்டாம், அது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா 2 பேரோட நோக்கத்தை நம்ம பார்க்கணும், திமுக அகற்றுறது. அதனால வந்து இவர் விசிகாவை நல்லா விமர்சிச்சிருந்தாரு. இப்ப சமீபத்துல திமுகவை கம்ப்ளீட்டா ஒரு ஓரங்கட்டி வச்சிருந்த சீமான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, பணத்துக்காக இல்லாம, இது வந்து அவரோட கொள்கை இன்னைக்கு தான் திருப்பி உயிர் பெற்று வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரு உண்மையாட்டே அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் அந்த ஸ்டேஜ்ல வச்சு. அந்த சின்ன பையன் நான் டிவி கேக்கு தான் போடுவேன், அந்த பையன் வந்து வேற இல்ல அரசியல் நோக்கத்துக்காக கூட கிடையாது, ஆனா வெளிப்படையா நடக்கிற ரியாலிட்டி எல்லாம். எனக்கு ஆக்சுவலா சந்தேகம் என்னன்னா, இதுதான் எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு குழப்பம். எல்லா மக்களும் என்னன்னா, சீமான் மாத்தி பேசுறாரு, விஜய் வந்து 30 நாள் உள்ள இருக்காரு, எடப்பாடி பிஜேபி கூட இருக்காரு, யாருக்கு நம்ம ஓட்டு போடுறதுங்கிற குழப்பம். சோ அப்படி இருக்கிற குழப்பம் இருக்கும்போது, டிவிகே என்கிற ஒரு கட்சி எல்லாரும் வர ஆப்ஷன் இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போடலாம், இவர் வேற மாத்தி பேசிட்டு பட்சத்துல திரு சீமான் அவர்கள் நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. சீமான் அவர்கள் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம வந்து ஒரு வேளை இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம ஓட்டுகள் அங்க போயிருமோ, அதனால திமுக கிட்ட வேலை போயிடலாமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டு, 2 பேருமே ஒன்னா இருக்கலாம், அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து நல்லா ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து. தம்பி வந்து அதை பத்தி பேச வேண்டாம், தம்பி நோஸ் பண்ண தம்பி புதுசு இல்ல, தம்பிக்கு அனுபவம் இல்லாத தம்பி, அனுபவம் இல்லாத தம்பியா அண்ணன் தான் அனுசரிச்சு கொண்டு போனோம். அப்படிங்கிற பட்சத்துல அதுல அண்ணன் பண்ணதான், அண்ணன் நிறைய நேரம் அனுசரிச்சு பார்த்தாரு. உண்மையில சொல்ல போனா அது உங்களோட முடிவு, நான் வரல. ஆக்சுவலா பிராக்டிக்கலா நான் காமன் ஆடியன்ஸா நான் பேசுறேன். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை என்னதான் நடந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் வெட்ட வரவன் அவன் வெட்டிட்டு போயிட்டானா நம்மளுக்கு தான் நஷ்டம். கடைசி நேரம் அப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணனும் வந்து வாய் விட்டுட்டாரு நிறைய. இல்ல அதுதான், அண்ணனும் பேசினாங்க, தம்பியும் பேசினாங்க, தம்பி மறைமுகமா பேசினாங்க. அண்ணன் என்ன பேசியிருந்தாங்க, சீமான் அவர்கள் என்னன்னா, விரக்தியின் உச்சத்துல என் தம்பிக்கு நான் தனிப்பட்ட முறையில சொன்னேன், இங்க வந்து முதலைகள் நிறைஞ்ச காடுது, எல்லாரும் கடிச்சு குதறிடுவாங்க, அந்த தம்பி வந்து அதை வந்து நக்கல் அடிச்சு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. சோ அது வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஆனா அண்ணன் தம்பி சண்டையில ஆப்போசிட் வீட்டுக்காரன் வந்து உங்களை வெட்ட வரான், அவன் எல்லாரையும் வெட்ட வரான், எல்லாரையும் அடிச்சு தகர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வரும்போது நீங்க என்னன்னா எல்லாரும்
கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்தான் நீங்க ஒண்ணு சேரணும். அது இல்லாத பட்சத்துல கடைசியில அண்ணனும் சரி தம்பியும் சரி வெட்டுப்பட்டு இது பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் நம்ம நாடு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் எல்லாரும் ஒண்ணா இருக்கான். ஆமா. அப்படி இருக்கிறனால சொல்ல போனா இந்த அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தீங்க ஸ்ட்ரக்சரே மாத்தி இருக்கலாம் டோட்டல் அரசியலே. கண்டிப்பா அப்படி இருக்கிறனால நல்ல ஒரு மாற்றத்துக்காக எல்லாரும் ஒன்று சேருவாங்க நம்புறேன். விஜய் 2.0 எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் விஜய் 2.0 அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கை. ஏன்னா மக்களுக்கான ஆட்சியை தான் நம்ம நிறுவ போகிறோம். ஸோ நிறுவனம்னு இருக்கிற டைம்ல தனிச்சு ஸ்ட்ரென்த் காணிக்கிறேன்னு பேர்ல மக்களை நடுத்தருவில் விட்டுறக்கூடாதுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஸோ அதனால வந்து எடப்பாடி அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீமான் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட், விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த என்னதான் ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே ஒன்று சேரணும், ஒரே குட்டையில வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்போதான் அந்த குட்டையில இருக்கிற விஷம் வந்து வெளில போகும். அந்த விஷம் வெளில போகணும்னு தான் மக்கள் எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து நல்ல முறையில நடக்கும்ங்கிறதையும் நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.